இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு சூப்பரான ஒரு கதை பத்தி தான் பார்க்க போறோம். இது எதுக்காக இந்த கதையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து தான் திருநள்ளார் சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. நிறைய ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் கெடுபலங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத விஷயங்களை தவிர்த்துக்கிறதுக்கும் அதோட ஆதிக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சில ஆன்மீக கதைகள், ஆன்மீக வரலாறுகளை நம்ம படிக்கும்போது அந்த கடவுள் நமக்கு நல்ல அருள் புரிவாங்க. இப்போ நம்ம இங்க பார்க்க போறது நலன் தமயந்தி வரலாறு தான். இப்போ 7 சனி நடந்துட்டு இருக்கிறவங்க, அஷ்டமத்து சனி தசை, அப்புறம் கண்டக சனி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறவங்க இந்த நலன் தமயந்தி வரலாறு படிக்கணும். இது இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதனால எப்படி திருநள்ளார் கோயில் உருவாச்சு, எதனால இந்த கதைகளை படிக்கணும்ன்றதை நான் ஒரு அத்தியாயமா படிச்சு காட்டுறேன். அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பகிரும்போது நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். சோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. சோ இதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா தடைகள் பிரச்சனைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பா அதை நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லும். நம்ம பாசிட்டிவான தாட்ஸ் வளர்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். அண்ட் நான் இந்த மாதிரி சாணி திசைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரெண்டு வழிபாடுகள் விசேஷம். என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப விசேஷம். அப்போ ஆஞ்சநேயருக்கு என்ன மந்திரம் சொன்னா இதுல நம்ம கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது